பரலோகத்துல மகிமையில, பிதாவனுடைய மகிமையில என்ன உண்டாச்சா? பிசாசு எங்க இருந்தான்? எங்கிருந்து விழுந்தான்? அப்ப பிசாசு இருந்த இடத்துல தேவ மகிமையும் தேவ பிரசனமும் இருந்துச்சா இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறான், தப்பிச்சு பரலோகம் போயிட்டா போதும், பாவத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன், எப்படியாவது தப்பிச்சு பரலோகம் போயிட்டா போதும், நான் பாவத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். நல்லா கவனிங்க, நீங்க நினைக்கிறது பாவம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒண்ணு, அது பாவம் கிடையாது. எத்தனை பேருக்கு புதுசா இருக்கு நான் சொல்றது? தேவ மகிமையில, தேவ பிரசன்னத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான இடத்துல தான் பாவம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பாவத்தை குறிச்சதான டெஃபினேஷனை சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பாவம்னா என்ன, பாவத்துக்கு என்ன ஆச்சு, எப்படி பாவம் செய்யாம இருக்கிறது, எப்படி ஒரு வெற்றியோட வாழ்க்கையை வாழ்றதுன்றதை நான் ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிடுவேன். சரியா? எல்லாரும் எடுங்க எசேக்கியேல் 28:13-15. நல்லா கவனிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப பிசாசு ஆண்டவர், இங்க பாருங்க, பாவத்தை யாரும் உருவாக்கல. ஆண்டவர் பாவத்தை சிருஷ்டிக்கல, அது ஒரு சிருஷ்டிப்பு கிடையாது, அதை உருவாக்கவும் முடியாது. பாவம் அப்படின்றது என்னன்னா, தமிழ்ல எப்படி நான் சொல்றேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டிச்ச நாள்ல இருந்து உன்னில் அநியாயம் என்ன பண்ணப்பட்டிருக்கா, கண்டுபிடிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, பைபிள்ல இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, iniquity as found in you அப்படின்னு போட்டிருக்கு. அக்கிரமம் உன்னில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியாயிடும் உங்களுக்கு. அதனால தான் இந்த சப்ஜெக்டை நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு கான்செப்டே புரியல, சின்னுனா என்னன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் உண்டாகிறதுக்கு முன்பாக பிசாசு கிட்ட ஒண்ணு காணப்பட்டது. என்னன்னா அக்கிரமம். சொல்லுங்க, என்னது அக்கிரமம்? அப்படின்னா என்னன்னா, அவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகா ஆண்டவர் சிருஷ்டிச்சிருக்காரு, பூரண அழகுள்ளவனா அவனை சிருஷ்டிச்சிருக்காரு. பலவிதமான வர்ணங்கள், என்ன சொல்றது, காஸ்ட்லி ஜுவல்ஸ்னால அவனை அலங்கரிச்சார் ஆண்டவர். இப்போ இவன் என்ன பண்றானா, இவன் கிட்ட ஒரே ஒரு குறை காணப்பட்டுச்சு. என்னன்னா, நல்லா கவனிங்க, பாவத்தோட இன்னொரு டெஃபினேஷன் நான் சொல்றேன். தேவனை சாராமல் தன்னிச்சையாக யோசிப்பது, செயல்படுவது, இதுதான் அங்க நடந்துச்சு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சேட்டன் என்ன பண்ணானா, ஏன் விழுந்தானா, அவனுக்கு எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணான், தன்னிச்சையாக தேவன் இல்லாமல் அவன் ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தான். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? இட்ஸ் an altered condition of soul. அப்படின்னா என்னன்னா, உங்க இருதயத்தின் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க, உங்க இருதயத்தின் நிலைப்பாடு, உங்கள் இருதயத்தின் யோசனை. தேவன் இல்லாமல், அவர் இல்லாம நான் ஒன்று செஞ்சிருவேன், அவர் இல்லாம நான் இப்படி இருப்பேன், அவரோட உதவி தேவைப்படாம நான் இப்படி இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் அக்கிரமம். இந்த அக்கிரமம் பூரணமாகும் பொழுது பாவம் உண்டாவது. அதனால தான் பிசாசு என்ன பண்றாரு, ஆண்டவர் துரத்துறார். ஆனா அவன் சிருஷ்டிச்ச நாள் முதற்கொண்டு டே 1ல இருந்து ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து அதை பார்க்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிசாசு உங்களுக்கு என்ன பண்றான், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத
நிறைய இடத்துல ஆண்டவரை நம்பாத, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு லைஃப் ஸ்டைல தான் என்ன பண்றான் நம்ம கிட்ட. ஏன்னா அது அவங்கிட்ட இருந்து வந்தது. ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, பாவம்ன்றது நீங்க செய்யறது கிடையாது. ஆண்டவர் பாவத்தை எப்படி பார்க்கறாருன்னா பாவம்னு பார்க்கறாரு, பாவங்கள்னு பார்க்கல. எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. It is stated as singular, பாவம். ஹalleluya, ஹalleluya. இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம பாவத்தை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பாவம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈஸியா அவனை என்ன பண்ணிடலாம், நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு வல்லமை இருக்கா? பிசாசுக்கு வல்லமை இருக்கா? ஹalleluya. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசாசு கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு எது தெரியுமா வல்லமை? பாவம் தான் வல்லமை, அக்கிரம சிந்தை தான் அவனுக்கு வல்லமை. நான் சொல்றது புரியுதா? ஹalleluya, thank you Jesus. பாருங்க, சாத்தானை வந்து யாருமே வஞ்சிக்கல, அதனால தான் அவனுக்கு மன்னிப்பே இல்லை. கரெக்டா? ஆண்டவர் சிருஷ்டிச்ச ஒரு பிராணிக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா இவன் கிட்ட என்ன இருந்துச்சு? யாரும் இவனை டெம்ப் பண்ணல, இவனை சோதிக்க ஆள் இல்ல, இவனே என்ன பண்றான்? தன்னிச்சையாக செயல்படுகிறான். என்னைக்கு பாவம் நம்மளுக்குள்ள காணப்படுதோ அன்னைக்கு நம்ம எப்படி செயல்படுவோம் தெரியுமா? தன்னிச்சையாக செயல்படுவோம். எனக்கு சரி, நான் தான் நல்லா தானே இருக்கேன், பாவம் செஞ்சுட்டு நான் நல்லா தானே இருக்கேன். என்னது? நான் பாவம் செஞ்சுட்டு நான் நல்லா தானே இருக்கேன், அதில் ஒன்றும் ஒரு எஃபெக்ட் இல்லையே, அது ஒன்றும் பண்ணலையே. நல்லா கவனிங்க, unbelief is the greatest sin. பரலோகத்தில் என்ன உண்டாச்சுன்னா அவ்விசுவாசம் உண்டாச்சு. அதுதான் அக்கிரம சிந்தைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்ற புரியுதா? இது புது டெஃபினேஷன், இதுதான் வெளிப்பாடு, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன உண்டாச்சுங்க? அவ்விசுவாசம். எதன் மேல? ஆண்டவரோட எபிலிட்டி மேல. இவன் ஆல்ரெடி சூப்பரா தான் இருக்கான், ஆனா இவனுக்கு என்னன்னா ஆண்டவரோட பிளேஸ் மேல ஒரு ஆசை. ஆக்சுவலா அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அவனை எல்லா க்ளோரியிலையும் எல்லாத்துலயும் சூப்பரா வச்சிருக்காரு. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு பண்ணின ஒரு காரியத்தின் மேல இவனுக்கு ஒரு அவ்விசுவாசம், அன்பிலீஃப். ஹalleluya, அவ்விசுவாசம். சொல்லுங்க, அவ்விசுவாசம். எல்லா பாவத்துக்கும் வேர் என்னன்னா சொல்லுங்க, அவ்விசுவாசம். தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழ்வது. ஒரு 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 சப்ஜெக்ட்குள்ள நான் அப்படியே உங்களை டிராவல் பண்ணி கொண்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஹalleluya. சொல்லுங்க, ஜெபிக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அக்கிரம சிந்தையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜெபம் என்ன தெரியுமா? you are committing yourself to God. நீங்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். நான் இல்லப்பா, உங்க சித்தம் என் லைஃப்ல நிறைவேறணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இது ஏதோ மதத்தின் கொள்கை கிடையாது. ஹalleluya, ஹalleluya. see, independence of God, அதாவது ஆண்டவர் இல்லாம நான் தனித்துவமா நான் வாழ்ந்துருவேன், செஞ்சிருவேன், இயங்கிருவேன், இது எல்லாமே அக்கிரமம். இதுதான் பாவத்தோட டெஃபினிஷன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஹalleluya. நீங்க போய் கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை நம்பாம, கர்த்தரை விசுவாசிக்காம இருந்தாவே நமக்குள்ள என்ன பண்ணுது பாருங்க. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையா? மன்னிக்கப்பட்டுருச்சு. மன்னிக்கப்பட்டும் உங்களுக்குள்ள அக்கிரமம் இருக்க முடியும். நீங்க நீதிமானாக்கப்பட்டுட்டீங்களா இல்லையா? நீதிமானாக்கப்பட்டுட்டோம். நீதிமானாக்கப்பட்டாலும் உங்களுக்குள்ள அக்கிரமம் இருக்க முடியும். நல்லா கவனிங்க. The devil wants to destroy. நான் இது ஒரு பாரத்தோட சொல்றேன். சாத்தான் நம்மள வந்து என்ன பண்றான்? இன்னைக்கு வந்து சாத்தான எல்லாத்தையும் முறிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, எல்லாமே ஓகே தான், எல்லாம் உண்மைதான், சரியா? ஆனா அவன் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கிரியை செஞ்சுட்டு இருக்கான். If you don't know what is sin and how to deal with sin, உங்களுக்கு பாவம்னா என்ன, பாவத்தை எப்படி கண்டுபிடித்து மேற்கொள்வதுன்றது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான பிரச்சனை. இன்னைக்கு நம்ம லைஃபே எடுத்துக்கோங்க. we have lot of problems. வெளியில என்ன வேணா சீன் போடலாங்க. நாங்க சீன் போடுறதுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தல. கடவுளுக்கு தான் தெரியும் எவ்வளவு வேதனையில கஷ்டத்துல
எவ்வளவு பாடுகள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. இது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதுங்களா? Thank you Jesus. Thank you Jesus. பிசாசோட ஒரே கோல் என்ன தெரியுமா? நம்ம லைஃப்ல இங்க சஃபர் பண்ண வைக்கணும். நீங்க பரலோகம் போயிடுவீங்க, ஆனா நரகத்தை அனுபவிச்சுட்டு போவீங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். கர்த்தர் அதுக்கு பிரியப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நரகம்? தரித்திரம் நரகம், வியாதி நரகம், சமாதானம் இல்லையா நரகம், குழப்பம் நரகம், முட்டாள்தனமான யோசனைகள் முடிவுகள் நரகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றது பயமுறுத்துற மாதிரி இருக்கும், இல்ல நெகட்டிவா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா நான் உண்மையை தான் பேசுறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? பிசாசுக்கு எப்படியாவது உங்களை சஃபர் ஆகி உங்க பிரச்சனையுமே உங்களை பார்க்க வச்சு ஒண்ணுக்கு இல்லாம போக வச்சிடணும். யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி போயிடணும். இன்னைக்கு ஊழியர்னா உடனே என்ன எடுத்துட்டோம்னா, நல்லா கவனிங்க, அப்படியே போய் பிரசங்கம் பண்றோம், ஹீல் ஆகுறாங்க, சுகமாகறாங்க. இல்லைங்க, இட்ஸ் a லைஃப். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை முறை. கர்த்தர் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்க தான் விரும்புறாரு. சும்மா நீ அதை பண்ணு இதை பண்ணு, இப்படி இருந்தா விக்டரி அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. ஒரு விக்டோரியஸ் லைஃப் ஸ்டைல, தேவனை போலவே வாழும்படிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை கர்த்தர் நம்ம வாழ விரும்பப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குண்டான எல்லா காரியத்தையும் கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Ghost. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, சரியா? பிசாசு எங்க விழுந்து போனானோ அதே இடத்துல தான் ஏவாளையும் டெம்ப் பண்றான். பிசாசு எங்க விழுந்து போனா பாருங்க, அவன் எங்க விழுந்து போனானோ அங்கதான் ஏவாளை டெம்ப் பண்றான். என்னது, நீ இதை சாப்பிட்டா ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம், நீ சாப்பிட்டீனாவே அவரை போல மாறிடுவ. தன்னிச்சையாக செயல்பட வைப்பது. நான் சொல்ற புரியுதுங்களா? இட் இஸ் வெரி சீரியஸ். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல நிறைய மிஸ்டேக்ஸ் எடுத்திருக்கோம், முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எதுனா, இதெல்லாம் இந்த பாவத்தின் விளைவுகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாவற்றையும் இன்னைக்கு சரி பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு பூரணமான விடுதலை வாங்கி ஒரு வெற்றியோட வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, திருடுறது பாவம் இல்ல. அந்த திருடுறதுக்கு முன்னாடி ஒரு இருதயம் வரும் பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் டீல் பண்ற போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கிரிய பாஸ்டர் எனக்கு இச்சை ஒரு பிரச்சனை, எனக்கு அது ஒரு பலவீனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க டீல் பண்ண வேண்டியது இச்சையே கிடையாது, நீங்க செய்யற ஆக்ஷனை கிடையாது, உங்க ஆக்ஷனை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தின் தன்மை. நீங்க நீதிமான் தான், ஆனாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்க முடியும்? உங்க மாம்சத்துல பாவம் வாசம் செய்ய முடியும். And that gives access to the devil. நல்லா கவனிங்க, இயேசு பாவத்தையும் பாவத்தினால் வருகிற விளைவுகளையும் எடுத்துட்டாருன்றாரு, சரியா? இது எதை குறிக்குதுன்னா, என்ன நிறைய பேர் இது புரியவே மாட்டேங்குது. நான் இன்னும் சப்ஜெக்ட் குள்ள போகல, இதெல்லாம் கொஞ்சம் டெப்த் தான், பட் நான் சப்ஜெக்ட் குள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். இயேசு பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் எடுத்துட்டாராம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பாவம் பண்ணு, மன்னிப்பு கேளு, அதுக்கு விளைவு இருக்குன்ற, விளைவு இல்லைன்றாங்க. அது ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. நெருப்புல கையை வச்சா சுடுமா சுடாதா? அதுக்கு விளைவு இருக்கா இல்லையா? குழந்தைக்கு கூட தெரியும். என்ன தெரியும்? குழந்தைக்கு கூட தெரியும், நெருப்பு தொட்டா அதுக்கு உண்டான ஒரு விளைவு இருக்கு. அப்ப ஆண்டவர் எதுக்கு விளைக்கரையும் செலுத்தினார்? நீ நித்தியமா நெருப்புக்குள்ள போகாததுக்கு விளைக்கரையும் செலுத்திட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க இன்னைக்கு பாவம் செஞ்சீங்கன்னா, இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? எல்லாரும் பாவீங்க தான், எல்லாருமே பாவம் செய்வோம் தான்.
தவறி விழுறவங்க தான் எல்லாருமே, மிஸ்டேக்ஸ் பண்றவங்க தான். இன்னைக்குன்ட்டு இல்லை, நாளைக்கும் நம்ம பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பட் என்னன்னா அந்த மிஸ்டேக்ஸ்க்கு கான்சிக்வன்சஸ் இருக்கு. பட் ஆனா இட்டர்னல் கான்சிக்வன்ஸ் என்ன பண்ணிட்டார் இயேசு? எடுத்து போட்டுட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி வாழ முடியுமானா கண்டிப்பா வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் பயமுறுத்தல, நான் சத்தியத்தை தான் நான் பேசுறேன். பிகாஸ் we need a clarity. இன்னைக்கு பாவத்தை குறிச்சும் பாவத்தின் விளைவுகள் குறிச்சும் ஒரு சரியான புரிதல் வேணுன்றதுக்காக தான் நான் இந்த சப்ஜெக்டே நம்ம எடுத்தோம். ஆண்டவர் எடுக்க சொன்னார். ஹல்லேலூயா, thank you Jesus. நல்லா கவனிங்க. அப்ப ஏவால ஆண்டவர் சொல்றாரு நன்மை தீமை அறிகிற கனி. இந்த நன்மை தீமை, அப்ப தீமைனா பாவமா அப்படின்னா தீமைன்றது பாவம் கிடையாது. தீமைன்றது ஒரு விளைவு. சொல்லுங்க, என்னது விளைவு? அதுல ஒரு விளைவு இருக்கு. அதை செஞ்சா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. ஹல்லேலூயா, நான் சொல்ற புரியுதா? மோசே ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு நான் இந்த ஜனங்களெல்லாம் அழிக்க போறேன், நீ போயிடு, நீ முன்னாடி வராத, நான் எல்லாம் நிர்மூலமாக்க போறேன்றாரு. அப்ப மோசே சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து நீங்க மனம் திரும்புங்கன்றார். ஆண்டவரை பார்த்து மோசே சொல்றாரு repent of this evil. and பைபிள்ல சொல்லுது God repented அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் மனம் திரும்பினார் என்று இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட், இட்ஸ் everything, it's in your heart, your mind, your heart. இது இந்த சரீரத்துக்கோ வேற எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பரலோகத்துல நீங்க பேசவே வேணாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரே எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாதான் கர்த்தருக்கு கேட்கும். கிடையாது. யுவர் தாட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் இன் ஹெவன். அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன இங்க நினைக்கிறீங்களோ அது பரலோகத்துல வார்த்தையா போகுமாமா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதா? நான் என் மனசுல தான் நினைச்சேன், வெளில சொல்ல, என் மனசுல தான். உன் மனசுல நினைக்கிறதெல்லாம் வார்த்தையாக போய் கொண்டிருக்கிறது பரலோகத்தில். தேவனுக்கு வார்த்தையாக போகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, பாவத்தை டீல் பண்ணிட்டாரு. ஆனா அக்கிரமம் சிந்தைய அக்கிரமம் செய்யாம நம்மளை தான் நம்ம காப்பாத்திக்கணும். உங்களுக்கு புரியல? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயுல ஒரு வசனம் சொல்றாரு, என் நாமத்தினால் அவர்களை சுகமாக்கினார்கள், வியாதியஸ்தர்களை துரத்தினார்கள், தீர்க்க தரிசனம் செய்த உரைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாவிகளே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லல. வெரி கேர்ஃபுல், லிசன். என்ன சொல்றாரு தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. இந்த அக்கிரமம் செய்யறவன் என்னன்னா, தேவனை நம்பாம, தேவனுடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம, தேவனை சார்ந்து வாழாம எல்லாமே நடக்குங்க. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீங்க தலைகீழ நிக்கலாம், ஒத்த கால நிக்கலாம், ஒத்த விரல்ல நிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்புறம் அப்பாவா மாறிட்டாரு. அப்பாவா மாறினதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தது. உங்களோட கடமை, உங்களுடைய என்ன சொல்றது, கடமை என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு, நீ என்ன வேணா இங்க குட்டிக்காரன் அடிச்சுக்கோ, பட் மேக் ஷுர் தட் யூ ஹேவ் an iniquity. உனக்குள்ள அக்கிரம சிந்தை காணப்படுதான்னு சொல்லி நீ கவனிச்சு பாரு. அதனால தான் சொல்றேன், ரட்சிப்புல 3 விதம் இருக்கு. ஒன்று, உங்களால செய்ய முடியாத ஒண்ணா இயேசு செஞ்சிட்டார். என்னன்னா, பாவங்களை உங்களால டீல் பண்ண முடியாது, பாவ மன்னிப்பு உங்களால வாங்க முடியாது, பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. இது எப்படின்னா, நித்தியமா உங்க பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்கு. அவரோட நீதியும் நமக்கு கொடுத்துட்டாரு. நித்தியமா நீங்க பாவம் செஞ்சாலும் நீங்கள் நீதிமான் தான், நீதியும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா இப்ப சொல்றாரு இன்னொரு ரட்சிப்பு ப்ராசஸ்லயே இருக்குன்றாரு. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் தெரியுமா? ஆத்தும ரட்சிப்பின் ப்ராசஸ்ல இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாருங்க. நீங்க பரலோகம் ஃப்ளைட்ல போறதும் இல்ல செருப்பு இல்லாம வெயில்ல நடந்து போறதும் உங்க கையில இருக்குன்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் பரலோகத்துக்கு முள்ளுக்காடுல புல்லுக்காடுல செருப்பு இல்லாம வெயில்ல நடந்து போகணும்னு ஆசை?
இல்லை எத்தனை பேர் ஜாலியாக பென்ஸ் காரில், BMW காரில், ரோல்ஸ் ராய்ஸில் உட்காந்து ஜம்முன்னு போகணும்னு ஆசை? அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ரட்சிப்பு செஞ்சுட்டாருன்னொன்னே நான் ஒன்றுமே பண்ண தேவை இல்லை. தையத்தக்கா ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னா அப்படியே போக வேண்டியதான் எல்லாரும். ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறவங்க லைஃப்பை பாருங்க. உள்ள ஹெல் இருக்கும், வெளியில் நடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நான் உண்மையை சொல்கிறேன்னா இல்லையா? நான் பயமுறுத்துகிற செய்தி சொல்ல, ஒரு இதுக்கப்புறம் தான் மேட்டரே வருது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுது? ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே தயவு செய்து சொல்லாதீங்க. பாருங்க, ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. என்ன பாஸ்டர், நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, அப்புறம் என்ன இங்க பவுல் சொல்றாரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்களா? என்ன பவுல் சொல்றாரு? அதாங்க ஆத்தும ரட்சிப்பை சொல்றாரு. உங்க மனம், உங்க மனசு தேவனோட மனசு போல மாறணுமா? மூணாவது ரட்சிப்பு என்ன தெரியுமா? சாவுக்கே ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்கிற ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆமா, எல்லா ஃபவுண்டேஷனும் இயேசு போட்டார். இப்போ உங்களோட வேலை என்னன்னா சொல்லுங்க. என்னோட வேலை வார்த்தைய புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி தான். 1947 என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரம் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் மட்டும் ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வருஷம் ஆயும் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஜனங்களும் அடிமையாயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்களுக்கு நியூஸ் வருது, எப்பா சுதந்திரம் வாங்கியாச்சுப்பா, ஒரு வருஷம் ஆயிடுச்சுப்பான்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கண்ணு திறக்குது. அப்பா ஒரு வருஷம் ஆயிடுச்சா, அப்போ நாங்கள் இவனுக்கு அடிமை கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் வாங்கி கொடுத்துட்டாரு. அது என்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு அதை வாழ்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ சின்னிலேயே ரூட் ஆஃப் ஆல் சின், ஃபர்ஸ்ட் சின் என்னது? சிம்பிளாக சொல்ல போனால் அவிசுவாசம். சொல்லுங்க, அவிசுவாசம். அவிசுவாசம்னா என்னன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தேவனை நம்பாமல் இருக்கிறது. அடல்டர்டு சோல், ஆல்டர்டு சோல். உங்கள் ஆத்துமாவின் நிலைமை என்ன பண்ணுது? தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருப்பது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறது. நம்ம லைஃப்ல நிறைய இடம் அப்படி இருக்குங்க. இதை சும்மா எடுத்துக்காதீங்கன்றார். ஏன்னா இதுதான் அக்கிரமன்றாரு. இந்த அக்கிரமத்தின் ரிசல்ட் தான் என்னது? பாவம். அதை அப்படியே கண்டுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அக்கிரமம் என்ன பண்ணும்? பெருகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு தான், பரலோகம் தான் போக போறீங்க. ஆனா அக்கிரமத்துல வாழும். அதோட விளைவு என்னன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், அடிபடாம சேஃபா நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியில டிராவல் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கருத்தரங்கு. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பாவம் உங்களை தன்னிச்சையாக செயல்பட வைக்கும். எந்த இடத்துல உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒப்பு கொடுக்காம இருக்கீங்களோ, ஆண்டுடைய சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்கீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கு? அக்கிரம சிந்தை. அது ஒரு அக்கிரம சிந்தை. அதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி அக்கிரமம். பிசாசுக்கிட்ட அதுதான் பண்ணாரு, பிசாசுக்கிட்ட அதுதான் பார்த்தாரு. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி விசுவாசத்தை கொண்டு வர்றாரு. இது பெரிய சப்ஜெக்ட், நான் இதை கனெக்ட் பண்றேன் கடைசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள உம்மை சார்ந்து கொள்ளாத, உம்மை நம்பாத, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத, உம்மை நம்பாத எந்த ஒரு அக்கிரம சிந்தை எனக்குள் இருந்திருந்தனா என்னை மன்னிச்சிருங்க. என் முழு லைஃப்பையும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்படி, நல்லா கவனிங்க, எப்படி மீன்
தண்ணி இல்லாம வாழ முடியாதோ, ஆண்டவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, we claim that we have God in that area, but he is not. எபேசியர் 1:4 இங்க தாங்க பர்பஸே ஆரம்பிக்குது. கவனிங்க, பாருங்களேன். தமக்கு முன்பாக, பிசாசு யாருக்கு முன்பாக இருந்தான்? தேவனுக்கு முன்பாக இருந்தான். ஆனா அவன்கிட்ட என்ன காணப்பட்டுச்சு? பிழை காணப்பட்டுச்சு, அக்கிரமம் காணப்பட்டுச்சு. அப்ப ஆண்டவர் தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்திலையும் மனுஷனை உண்டாக்குவதற்கு காரணம் என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த காரணம் வந்திருக்கு. என்ன சொல்றாரு? தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களா இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடவுளோட பிரச்சனையே என்னன்னா, உங்க இருதயத்தின் தன்மை தான், இருதயத்தின் நிலைமை தான். இதை புரிஞ்சுக்கோங்க. அங்கதான் இருக்கு மேட்ரு. அதை டீல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே டீல் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு வல்லமை இருக்கா? கிடையாதுங்க. The devil has no power. எப்ப அவனுக்கு வல்லமை வருது? எப்ப நம்ம கிட்ட சில அவனோட ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும், அப்ப என்ன பண்றான் அவன்? Is taking a hold. Hallelujah. நல்லா கவனிங்க. Thank you Jesus. ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பாவம் போடலைங்க. படிச்சீங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே. என்னதுங்க? இருதயத்தின், படிங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், the complete condition of your heart. இப்ப கர்த்தர் உங்ககிட்ட என்ன பார்க்கிறாரு? என்ன பார்க்கிறாரு? ஆண்டவர் உங்ககிட்ட எதை முக்கியமா பார்க்கிறாரு? இப்படி வச்சாதான் தெரியுமா உங்களுக்கு? இப்படி காமிக்கணும். உங்க நான் சொல்ற புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். என்னுடைய சாயலையும் என்னுடைய நீதி என்னுடைய ரூபத்திலையும் மனுஷனை படைக்கலாம். என்னுடைய பிள்ளைகளாகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆதாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது. நல்லா கவனிங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைவேறுது. இங்க என்ன பண்றாருன்னா, சரி இவனாச்சும் நல்லா இருப்பான்னு பார்த்தா என்ன பார்க்கிறாரு ஆண்டவர்? அவன் இருதயத்தின் நினைவெல்லாம், அவன் அக்கிரமம் பெருசா இருக்கு, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது, பொல்லாததா இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன பண்றாராமா? நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் அப்படிலாம் அழிச்சு போடுவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் இருக்கு, இதுதான் பயங்கர மேட்ரு. இதை நான் அப்புறம் சொல்றேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நோவா தான் நம்ம. நான் இந்த சப்ஜெக்டுக்கு வரல. இப்போ புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுது, எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தர் என்ன பண்றாரு? மனுஷனை போலனா பார்க்கல. மனுஷன் என்ன பண்றான்? முகத்தை பார்க்கறான். நானும் இருதயத்தை பார்க்கறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? சட்டை கழட்டிட்டு இருதயத்தை பார்க்கறாரா? உங்க நினைவுகளை பார்க்கறாருங்க, உங்க எண்ணங்களை பார்க்கறாரு. இருதயம்ன்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் என்ன சொல்றது? நினைவுகள். a collection of thoughts is your heart. புரியுதா இல்லையா? உங்க இருதயத்தின் நினைவுகளை தான் இருதயம் சொல்றாரு. அதை தான் கர்த்தர் பார்க்கறாரு. So what are you thinking? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வர போறோம் நாம சீக்கிரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுது? இப்ப பாவம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? திருடுறது பாவம் கிடையாது. திருடுறதுக்கு முன்னாடி ஒரு இருதயம் இருக்கும்ல. விபச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இருதயம் வரும்ல.
ஒருத்தங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இருதயம் வரும்ல, ஒருத்தங்களை தீங்கு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இருதயம் வரும்ல, அந்த இருதயத்தின் தன்மை அக்கிரமம். அங்கிருந்து தான் பாவம் உண்டாகுது. ஹல்லேலூயா. நீங்க நீதிமான் தான், ஆனா அக்கிரமத்தில் இருக்க முடியும். நீங்க பரிசுத்தவான் தான், ஆனா அக்கிரமம் செய்ய முடியும். இந்த அந்த அக்கிரம சிந்தைய வச்சு தான் இன்னைக்கு டெவில் ஒர்க் பண்ணிருக்கான். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது சத்தியமா இல்லையா? நான் வார்த்தையில தானே சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க வின் பண்ணிடலாம். என்னது? உங்க ஹார்ட். சொல்லுங்க, என்னோட ஹார்ட், என்னோட மனசு. என்னோட மனசை என் மனசுல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? நான் ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிடலாம். ஏன்னா ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது, பரலோகத்துக்கு டிக்கெட் வந்துருச்சு, ஃப்ரீயா நீதிமான் ஆக்கப்பட்டோம், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டோம், தேவனுடைய குமாரனா மாற்றப்பட்டுட்டோம், எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீங்க பாவத்திலையும் அக்கிரம சிந்தையிலையும் இருக்க போறீங்களா இல்லையான்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ இதை வின் பண்றது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு சொல்லி தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பல்ப் எரியுது கொஞ்ச நாச்சும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இனிமே உங்க இருதயத்தின் நினைவு குறித்து கேர்ஃபுல்லா இருப்பீங்களா? இங்க பேசவே வேண்டாம். அதான் நான் சொன்னேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பரலோகத்துல அப்படியே வார்த்தையா வரும். முட்டா பயில அப்படின்னு உள்ள நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல ஓடும் ஆண்டருக்கு முன்னாடி. வேற ஆண்டவர் வந்து இதனால் நம்மளை நியாயம் தீர்க்க போறது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களோட மன்னிப்பு நித்தியமானது, உங்களுடைய நீதி நித்தியமானது. இதனால ஆண்டவர் உங்களை தண்டிக்கப்பட போறது கிடையாது. உங்களே நீங்க தண்டிச்சுக்குவீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சிகரெட் குடிச்சா என்ன வரும்? உங்களுக்கும் வரும், பக்கத்தில் நிற்கிறவனுக்கும் வரும். அது பெரிய கொடுமை. சரி, தண்ணி அடிச்சா என்ன வரும்? உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இறுதியில் கசப்பு வந்தா என்ன வரும்? ஆண்டவருக்கு இங்க வேலையே இல்லை, உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆப்பு வைத்துக் கொள்கிறேன். யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா சொல்லுங்க. மன்னிக்காம இருக்கிறவங்களாம் கையை தூக்குங்க. யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? மன்னிக்காம இருக்கீங்களா சிஸ்டர்? மன்னிச்சிருங்க சிஸ்டர். உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்காதீங்க சிஸ்டர். பாருங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? பாவத்தோட வஞ்சனையே இதுதான். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்க போறீங்களா, ஆப்பு வச்சுக்க போறீங்களா? இப்ப பாவத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு பல்ப் வருதா, லைட் எரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டருக்காக வாழல, உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காம நீங்க வாழ்றீங்க, அவ்வளவுதான். ஆண்டருக்கு என்ன? நீங்க நல்லா இருக்கணும். இந்த பூமியில நல்லா இருக்கக்கூடாதுன்னா நீங்க எப்படி வேணா வாழுங்க, பரலோகம் போயிருவீங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பரலோகத்துல உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா பரலோகத்துல கண்ணீரே கிடையாது, சந்தோஷம் தான். ஆனா அங்க அழுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர். இந்த பூமியில் நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு அங்க பிரைஸ். உங்களுக்கு இடமும் அப்படிதான். கரெக்டா இல்லையா? ஏங்க, ஒரு ஊர்ல பணக்காரன் வசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வெறும் பில்டிங் பங்களாவா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க வசிக்கிற இடமும் இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க பரலோகத்துல எந்த இடத்துல டிக்கெட் வாங்க போறீங்கன்றது இங்க வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்ற. அதனாலதான் கர்த்தர் நீதி உள்ளவர். எல்லாத்துக்கும் ஒரு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அங்க போய் யோசிச்சு பாருங்க. இங்க குடிசை வீட்டுல வெயில்ல வெந்துட்டு இருக்கும் பொழுதே எத்தனையோ நல்லா வாழ்றவங்களை பார்த்து நம்ம என்ன வயிறு எரியுது. அப்போ பரலோகத்துல போய் உக்காந்துக்கிட்டு ஒருத்த அரண்மனையில் இருப்பான், நித்தியமா நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க தான். இந்த சத்தியம்லாம் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க தான், அவருடைய நீதிமான் தான், செல்ல பிள்ளைங்க தான். ஆண்டவர் அங்கேயும் வந்து உங்களை கொஞ்சுவாரு, சரியா, எல்லாமே பண்ணுவாரு. ஆனால் there is a place. அதனால தான் நான் என்ன பண்றேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, பூமியில பொக்கிஷத்தை எங்க வைக்க சொல்றாரு? அவர் என்ன முட்டாளா? ஏசு முட்டாளா? ஏசு ஒரு காரியத்தை சொல்ற, இதெல்லாம் எல்லாம் டிலே பண்றாங்க நிறைய பேர். ஏசு என்ன சொல்றாரு? பவுல் சொன்னதான் பெருசு.
எனக்கு புரியல சீரியஸா. இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு, பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத, பரலோகத்துல சேர்த்து வையின்றாரு. அங்க பூச்சியோ துரும்போ கெடுக்கிறது இல்லைன்றாரு. அப்ப நாம இன்னைக்கு புத்திசாலியா இருந்தா எங்க சொத்து சேர்த்து வைப்போம்? ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? பரலோகம் பூமி அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இங்கேயும் நம்ம கர்த்தரோட தான் இருக்கோம், அங்கேயும் கர்த்தரோட தான் இருப்போம். என்ன இங்க இருக்கிற உபத்திரவம்லாம் அங்க இருக்காது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பரலோக வாழ்வே இந்த பூமியில வாழ்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இங்க பிச்சைக்காரனா வாழ்ந்தோம்னா என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்ப ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. என்னது? ஆளுகை செய். எப்படி ஆளுகை செய்ய முடியும்? ஒரு இதுல அடிமையா கிடக்குறீங்களே. எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா பொய் பேசுறீங்க. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கா? நீங்க கவலைப்படுறது ஒரு வீக்னஸ் தான். நீங்க வீக்னஸ்னோடனே எங்கேயோ போயிடாதீங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்குங்க. குறை இருக்கா இல்லையா? நான் தான் கை தூக்குவேன். எல்லாருக்குமே குறை இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் பாருங்களேன், இதையெல்லாம் நிறைவா இந்த பூமியிலே உங்களால மாத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுன்றதுக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனாரு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தாங்க சொல்ல வராரு. ஆனா கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுங்க. நான் சப்ஜெக்ட் எடுத்தா ட்ரையா போகுது, அப்படியே ஃப்ரீயா விட்டா அது வேற மாதிரி போகுது. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். உங்கள் இருதயத்தின் நிலைமையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் நிறைய காரியம் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம சிருஷ்டிச்சது நோக்கம் என்ன, எப்படி இந்த குறைவுகள் எல்லாம் நம்ம நிறைவாய் மாற்றி வெற்றியோட வாழ முடியும் அப்படின்றது இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ரீட்ரேட் கொடுக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அப்பா அம்மா குமாரன் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அவங்க குடும்பத்துல அநேக குமாரர்கள் உண்டாகும்படிக்கு என்ன பண்றாரு கர்த்தர்? மனுஷனை உண்டாக்குறாரு. அப்போ மனுஷனை ஒரு பரதேசியா உண்டாகல, சாத்தா மாதிரி கிரியேட் பண்ணல. தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்தில் உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க போறாரு. ஆதாம் உண்டாக்கும் போது கொடுக்கல. நல்லா புரியுதா? ஆதாம் உண்டாக்கப்படும் பொழுது குமாரனா உண்டாக்கப்படல. ஹல்லேலூயா. அப்ப உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்ன? அநேக குமாரர்கள் அவருக்கு வேணும். அப்போ நல்ல தேங்க்யூ ஜீசஸ். நான் இந்த ஃப்ளோலயே நான் போயிடுறேன், நான் இதை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஹல்லேலூயா. சரியா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய குடும்பத்துல ஒன்றா இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை தெரிந்து கொள்கிறார், குமாரனா இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு குமாரன் ஆகும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாத்தான கர்த்தர் இழந்த மாதிரி உங்களை இழக்க விரும்பல. அவரோட இதுலதான் அவரோட லவ்வே மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்க. சாத்தானுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா அவர் உயிரை கொடுத்து நமக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன் நீ அழிஞ்சு போக முடியாது, அழிஞ்சு போக கூடாது, நித்திய வாழ்வ அவரோட லைஃபே நமக்கு ஷேர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? குமாரன் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் எபிரேயர் 10:10 எடுங்க. காரியத்தை தெளிவுபடுத்தி தான் உங்களை அனுப்ப போறோம். அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட போறோமா? பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறோம். இந்த ஸ்தானம் எங்க இருக்கு? நம்மளுடைய ஆவியில இருக்கு. ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியில நாம் பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறோம். You have been made holy. இனி நீ பரிசுத்தமாக போறது கிடையாது. அதனாலதான் நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது, பரிசுத்தமா காத்துக்கொள்ள தான் முடியும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பாவத்திற்கு மரிச்சிட்டேன். அதுக்கு வசனம் இருக்கு. I am dead to sin. சொல்லுங்க, உங்களுக்கு வசனம் வேணுமா? ரோமர் எடுங்க 3:22. ரோமர் 6வது அதிகாரம்
2வது வசனம் 7வது வசனம். பாவத்திற்கு மரித்த நாம். நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப பாவத்துக்கு நீங்க எங்க மரிச்சிட்டீங்க? ஒரு வசனம் இருக்கு, அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா நம்மள மாத்திட்டாராமா. அப்படின்னா மரிச்சு பாவத்துல கடந்த ஆவிய, பாவ நேச்சரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நம்ம ஆவியில இருந்து எடுத்துட்டு அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பரிசுத்தத்தையும் நீதியையும் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாவி அல்ல அப்படின்றதா மேட்ரு. ஹல்லேலூயா. ஆனா அக்கிரமம் செய்ய முடியும். நான் அதையும் சொல்லுவேன் இதையும் சொல்லுவேன். ஒரு சில பேர் இதை மட்டும் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க பாவத்தில் இருக்க முடியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் சொல்ற புரியுதா? ஆனா நீங்க பாவி இல்லை. உண்மையான நீங்க யாருன்னா, யூ ஆர் a spirit, you have been made eternal. நித்தியமாக உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நீங்க. சரியா? இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு வாங்கி தந்தது. எப்படி இப்ப நீங்க மன்னிப்பு வாங்குனீங்க? கனவுல வந்து எதை கொடுத்தாரா? யாராவது எழுதி கொடுத்தாங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி? அப்போ இயேசு உங்க மன்னிப்பை நித்திய ஆவியினாலே உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கியிருக்காரு. ஆவியில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவியின் மனிதன் என்ன பண்றான்? ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவியில தான் நீங்க நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இன்னும் ஆத்மா ரட்சிக்கப்படல. ஆத்மா குழந்தையா தான் இருக்கு. ஆத்மா இன்னும் பழைய மைண்ட் செட்லயே தான் இருக்குது. மன்னிக்காத நிலைமையில தான் இருக்குது. பாவம் செய்யக்கூடிய தன்மையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. கிருபை உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை வழங்கிருச்சு. அந்த கிருபையினால, there is a verse in the Bible, the grace of God appeared to all men. தேவ கிருபையானது மனுஷனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படி மனுஷனுக்கு பிரசன்னமாகி அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கிறதுக்கு அது உபதேசம் பண்ணுதாமா. கிரேஸ் என்ன பண்ணுது? கிருபை என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்கிற லௌகிக இச்சைகளை, அவபக்திய வெறுக்கும்படிக்கு உபதேசிக்குதான். இதுதான் உண்மையான கிரேஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன மைண்ட் செட்ல இப்ப இருக்கலாம் தெரியுமா? பாவத்துக்கு மரிச்சேன்ற மைண்ட் செட்ல தான் இருக்கணும். ஆனா உங்களை எப்படி காத்துக்கொள்ளணும்? நீதிமானாய் பரிசுத்தவானா என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளும். இல்ல பிரதர், ஆண்டவர் என்ன நீதிமானாக்கிட்டார், பரிசுத்தமாக்கிட்டார், பல்லு விளக்காதீங்க, குளிக்காதீங்க. சீரியஸா சொல்றேன், பல்லு விளக்காதீங்க, குளிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார். எதுக்கு குளிக்கிறீங்க? எதுக்கு நீ பல்லு விளக்குறீங்க? கிருபை பண்ணிருச்சு பிரதர். 2 நாள், ஒரு நாள் விளக்கலனாவே பக்கத்துல யாரும் வர முடியாது. 2 நாள் குளிக்கலனா நீங்களே உங்க பக்கத்துல இருக்க முடியாது. அதேதான் உங்க ஆவிக்குரிய நிலைமையும். If you don't work out your salvation, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படலனா, அந்த கிருபையை நீங்க யூஸ் பண்ணலனா, லைஃப் என்ன ஆயிடும்? நாளுக்கு நாள் நாறிக்கிட்டே போயிடும். ஏன்னா அக்கிரம சிந்தை வந்துடும், ஜென்ம சுபாவம் வெளிவரும், பெருமை வெளியில வரும், கனி வெளியில வராது, மாம்ச இச்சை வெளியில வரும். நீ நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், ஆனா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவர் உங்களை பிள்ளையா தான் பாப்பாரு, ஆனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிசாசிற்கு நறுமணமா இருக்கும். அவன் சொல்லட்டுமா, ஏசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா ஏங்க இந்த பூமியில இன்னும் வியாதி, தரித்திரம் எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கு? ஏன் தெரியுமா? நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோம். சிம்பிள். இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தயவு செய்து பைபிள் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அழகா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் படிக்காதீங்க. ஆனா சொல்றாரு, ஒரு வாலிபன் தன் வழி எதனால காத்துக்கொள்வான்? வசனத்தினால மாத்திரம் தாங்க. ஹல்லேலூயா.
God is raising a generation. ஆண்டவர் ஒரு சந்ததி எழுப்ப போறாரு, எழுப்பிக்கிட்டே இருக்காரு. அவங்க நீதியாவும் நடப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, குழந்தைய போல இருப்பாங்க, அக்கினி ஜுவாலையா இருப்பாங்க, சிங்கம் மாதிரி இருப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஹல்லேலூயா, எல்லாத்தையும் செய்வாங்க. Thank you Jesus. கர்த்தர் அப்படி ஒரு சந்ததியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜஸ்ட் உபதேசிக்கிற சந்ததி இல்ல, அதன்படி வாழ்ற சந்ததி. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, என்ன உபத்திரம், என்ன போராட்டம், என்ன வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காம. மறுதலிக்கிறது என்ன தெரியுமா? நீ இயேசுவை மறுதலி, சரி நான் மறுதலிச்சு, அது மறுதலிப்பு கிடையாதுங்க. வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா தான் நீங்க அவரை மறுதலிக்காம இருக்கீங்க. வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா தான் உண்மையாய் கர்த்தரை அன்பு கூறுகிறீர்கள். Where is this teaching? We are in a place, என்ன தெரியுமா, கூடுமானால் மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலத்தில் இருக்கும். வஞ்சிக்கிறதுனா ஒண்ணுமே இல்லை, ஏமாந்து வாழ்வீங்க. நீங்க ஏமாந்தீங்கன்னா மற்றவங்களையும் ஏமாத்துவீங்க, சின்சியரா ஏமாத்துவீங்க. ஏன்னா நீங்க சின்சியரா ஏமாந்துருப்பீங்க. அதனால தான் சொல்றேன், இங்க நான் பிரசங்கம் பண்ணதுனால எல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க போய் வேதத்தை எடுத்து உக்காந்து படிச்சு உங்களுக்கு ஆண்டவர் காட்டுற வெளிச்சத்துல நீங்க நடக்காம போயிட்டீங்கன்னா நீங்க நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், பரலோகம் போயிருவீங்க. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? அது பயம் வருதா? பயமுறுத்த சொல்லல, நிறைய மூஞ்சி சரியாவே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொல்றாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். See, you have to accept this truth. Sin, அக்கிரம சிந்தை உங்கள் ஆசீர்வாதங்களை தடை பண்ண முடியும். என்ன வேணா கிளைம் பண்ணிக்கோங்க. உண்மையை சொல்லட்டுமா, எனக்குள்ளேயும் அக்கிரம சிந்தை இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? இதனால் நான் பாவி கிடையாது, நீங்களும் பாவி கிடையாது. இதனால கர்த்தரோட அன்பு மாறவே மாறாதுங்க. இதை தான் நான் பேலன்ஸ்டாக டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்க மேலே ரொம்ப கொல்ல பிரியமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் சொல்லி தராருன்னா, நீ ஏமாந்து போயிடக்கூடாது தங்கம், மகளே நீ ஏமாந்து போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது, நீ சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இதை சொல்றாரு. ஹல்லேலூயா. கை தூக்குங்க, எல்லாருமே கை தூக்குங்க. நான் யாரையாவது மன்னிக்காம இருந்தேனா நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க மன்னிக்கலாம், உங்களை மன்னிக்கவே மாட்டார் கர்த்தர். எழுதி வச்சுட்டாருங்க, இயேசுவே எழுதி வச்சுட்டாருங்க. நான் சொல்லட்டுமா, பாவத்திலே பெரிய பாவம் இதுதான். எங்க கசப்பு இருக்கும் அங்கதான் சகல துர்ச்செய்களும் இருக்காமா. ஒருத்தங்க மேல கசப்பு இருந்துச்சுன்னா அதான் மன்னிக்காதது. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தீமை எனக்கு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா சொல்றேன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மன்னிக்கவே முடியாது. நியாய பிரமாணத்தை நான் பேசல, உண்மையை தான் சொல்றேன். பாஸ்டர் கரெக்டாங்க பாஸ்டர், ஏதாவது தவறா பேசல, வார்த்தையின்படி தான் பேசுறேன். இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லா வார்த்தையை காட்டணும். இயேசு சொன்ன வார்த்தைகள் தான், அவர் தான் குமாரன். அவர் சொல்றாரு, மன்னிச்சிருங்க, இருதயத்திலிருந்து மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நிறைய சாட்சி நான் சொல்ல முடியும், ஞாபகம் வர மாட்டேங்குது. எத்தனையோ வருஷம் காத்து இருந்து பெற்றுக்கொள்ள முடியாததை ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆயிருக்கு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணியிருப்பீங்க. இதாங்க வஞ்சிக்கப்படுறது, இதுதான் பிசாசோட டாக்டிக்ஸ். ஒரு சின்ன கசப்பான வார்த்தையை பேசியிருப்பீங்க. நான் சொல்றேன் புரியுதுங்களா? ஒரு சின்ன யாரையாவது குற்றம் சொல்லியிருப்பீங்க, குறை சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது நமக்கு தடையா இருந்திருக்கும். அது நீங்க பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் உங்கள் குற்றத்தை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுமா, அறிக்கை செய்யணுமா. அறிக்கை செய்யணும், பிரதர் நான் குற்றம் அப்படி இல்லை. சொல்லுங்க, நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவம் செஞ்சாலும் பாவி இல்லை. உண்மைதானே? ஏன்னா உங்க நீதி எங்க இருக்கு? உங்க ஆவியில இருக்கு. நீங்க பாவம் எங்க செய்றீங்க? ஆத்துமாவில் செய்றீங்க, சரியா? அப்போ நீங்க பாவம் செஞ்சாலும் பாவி கிடையாது, நீதிமான் தான், தேவனுடைய பிள்ளை தான்.
ஆனா இந்த பூமியில நரகத்துக்கு போகாமலே நரகத்தை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நரகம் போகணும்? ஆண்டோட பிள்ளைங்களுக்கு அங்க நரகம்லாம் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு. அல்லேலூயா. இந்த பூமியிலே நரகத்தை நீங்க ஜாலியாக வாழ முடியும். ஸோ அப்போ எது இங்கே இம்பார்ட்டண்ட்டு? எது இம்பார்ட்டண்ட்டு? உங்கள் இருதயத்தை பார்த்துக்கோங்க. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறு குழந்தையை போல மாறாவிட்டால், சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்கள் எது சொன்னாலும் அது நம்பும். அதுக்கு ஈகோவே இருக்காது. என்னதுங்க? குழந்தை மாதிரி மாறி போய் சாரி அப்படின்ட்டு வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம சிறு குழந்தையை போல மாறணும். நம்ம வார்த்தையில் நம்ம மறுரூபப்படணும். நாம் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ண, எதை பேசுகிறேன்னு தெரியாமல் ஸ்டக்காகி நின்றுருக்கேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் யாருக்காவது பிரயோஜனமாக இருந்துச்சா? ஏதோ ஒரு ஏரியாவில் உங்களுக்கு பல்ப் எரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தை இரவும் பகலும் இந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கணுங்க. இஃப் யூ டோன்ட் ரீட் த வேர்ட், நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ண முடியலையா? நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் நீதிமான்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எனிமி பிசாசு கிடையாது, நம்மளுடைய மாம்சம். சொல்லுங்க, என்னுடைய ஃபஸ்ட் எதிரி யாரு? என்னுடைய மாம்சம். ஏன்னா மாம்சம் என்ன பண்ணுது? ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. என்ன பண்ணுது? இச்சிக்குது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஃபஸ்ட் எனிமி பிசாசா? நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாங்டிஃபை ஆக வார்த்தையில் பிசாசுக்கு ஒரு ஹோல்டு கூட இல்லாமல் போயிடும். அவன் பெரிய ஆளே கிடையாதுங்க. கிறிஸ்து மட்டும்தான் பெரிய ஆள். பாவமும் பெருசு கிடையாது. பாவத்தெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாவத்தை மன்னிச்சிட்டாரா? பாவத்துக்கு மன்னிச்சிட்டிங்களா? இப்போ பாவம் ஒரு மேட்ரே கிடையாது. பாவம் எங்கே வசம் பண்ணுது இப்போ? புரியுதா? அப்போ இதை டீல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் டீல் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, ஆனால் இரவும் பகலும் என் வார்த்தையில் தியானமாக இருந்தால் சொல்கிறாரு. 40 நாள் உபவாசம் அவர் போட்டார். உங்களை போட சொன்னாரா என்னன்னு தெரில. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்றாரு. ஏன்னா அங்கே தாங்க மேட்ரே இருக்கு. அங்கே நீங்கள் உங்கள் டைமை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் என்ன பண்ணப்படும்? மறுரூபமாக்கப்படும், அக்கிரமெல்லாம் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் விரும்புகிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையாக சொல்கிறேன், எஃபர்ட்லெஸ்ஸாக கஷ்டமே படாமல் பணம் உங்களுக்கு வரும், ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். தன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ன பண்றான்? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கேட்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். இதுக்கு ஒரு ஜெபம் வேணுமா? இதுக்கு ஒரு உபவாசம் வேணுமா? இதுக்கு ஒரு டீச்சிங் வேணுமா? நல்லா கவனிங்க. ஏன் இன்னும் பால் உண்ணுகிறவங்களாவே இருக்கும்? ஏன் பால் குடிக்கிறவங்களாவே இருக்கீங்க? நீதியாக தேவனுடைய வசனத்தின் மேல இன்னும் நம்ம பழக்கம் இல்லாதவர்களா இருக்கும். இது டைம் கிடையாது. ஒரு 2 மெசேஜ் கேட்டுட்டேன். நான் இங்க மெசேஜ் கொடுக்கலாம் வரல. போய் ஒழுங்கா உட்காந்து பைபிளை படிங்கன்னு சொல்லதான் வந்திருக்கேன். நீங்க வார்த்தையோட ஒரு உறவை உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணலனா பிசாசு ஒரு பெரிய உறவை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, ஆமாவா இல்லையா? பாருங்க எவ்வளவு ஆண்டவர் செஞ்சிட்டாருங்க. அதை செஞ்சதை வச்சு பாருங்களேன். பவுல் சொல்றாரு, எல்லாத்த காட்டிலும் நான் கடைசி, ஆனாலும் நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே. எல்லாத்த காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே. கிருபையை குறித்து எழுதினவர் தான் சொல்றாரு, எல்லாத்த காட்டிலும் அவர் அதிகமா பிரயாசப்பட்டிருக்கிறார். எல்லாத்த காட்டிலும் அதிகமா அந்நிய பாஷை பேசியிருக்காரு. எல்லாத்த காட்டிலும் அதிகமா ஜெபம் பண்ணியிருக்காரு. எல்லாத்த காட்டிலும் அதிகமா ஊழியம் செஞ்சிருக்காரு.
எல்லாத்த காட்டிலும் அவர் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். எல்லாவற்றிலும் அவர் நீதியா இருந்தார். எனக்கு ஊழியம் செய்யணும், பவுல் மாதிரி செய்யணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் சில காரியங்கள் நான் ஃபாலோ பண்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, நைட்டு ஃபுல்லா வேலை செய்வாராம், பகல்ல போய் சுவிசேஷம் சொல்லுவாராம். ஒருத்தனும் என் மேல கை நீட்டிடக்கூடாது. இவன் என்னால இவன் பிழைச்சான், என்னால இவன் ஊழியம் செய்யறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எவர் dignified man of God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் எழுப்ப போற இந்த கடைசி நாட்கள்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ புத்திரனாய் நீதி செய்கிறவனாய் நம்மளை பார்க்கும் பொழுதே கிறிஸ்துவ பார்க்க போறாங்க. சொல்லுங்க, என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்க போறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. கிடையாது, இது உங்க வாழ்க்கையில வேலை செய்ய போகுது. ஹல்லேலூயா. நிறைய பிசாசோட பொய்ய கர்த்தர் உங்க இருதயத்துல இருந்து எடுத்துட்டு இருக்காரு. நான் பார்க்கிறேன் நிறைய பொய்ய உங்க வாழ்க்கையில இருந்து கர்த்தர் எடுத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. thank you Jesus. நிறைய உண்மையான சத்தியத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. thank you Jesus. ஆண்டவருக்கு டைம் பத்தல, நாம எழும்பியே ஆகணும். thank you Holy Spirit. நிறைய சுயநலமான காரியங்களை கர்த்தர் உடைக்கிறார். நல்லா கவனிங்க, சுயநலம் தான் அக்கிரம சிந்தை. சுயநலம் என்னது? அக்கிரம சிந்தை. இதுக்கு அப்படியே இதை கண்டுக்காம விட்டீங்கன்னா அது பாவமா மாறும். சொல்லுங்க, இன்னையில இருந்து என்னானாலும் சரி, ஏங்க கஷ்டமா தாங்க இருக்கும். இது நல்லா பொய்யெல்லாம் சொல்லலை, சரிங்களா? கஷ்டப்படாம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும்னு நான் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த கடைசியா சொல்லுவேன் நான், எப்படி ஜாலியாக பரிசுத்தமாக நீதியாக வாழ்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயும் உங்களுடைய என்ன சொல்றது, செல்ஃபிஷ்னஸ்லயும் நீங்க இந்த லைஃப் ஸ்டைலை வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட இருந்து வாங்குறாரு, கொடுக்க சொல்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்களுக்காக வாழ்ற தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. ஏன்னா ரோமர் 6வது அதிகாரத்தில் சொல்றாரு கடைசியா, அவர் உங்களை விலைக்கரையமாக வாங்கிட்டார். சொல்லுங்க, இதெல்லாம் குட் நியூஸ்ங்க. இனிமே நான் எனக்கு சொந்தம் இல்லை. அப்ப யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இதன்படி வாழு. ஆனா நான் படிக்க மாட்டேன், நான் மெசேஜ் கேட்கிறேன் பாஸ்டர். உங்களுக்கு தெரியுமா அவர் பொய் பேசினா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் பொய் பேசினா என்ன பண்ணுவீங்க? ஒரு விதையா உள்ள போயிட்டு அந்த பொய்யை நீங்க கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? நீங்க கேட்கிற விதத்தை குறித்து என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. பட்டர் மாதிரி நம்ம பைபிளை படிச்சு நல்லா பெட்டராயிடலாம், சரியா? நிறைய பேர் மெசேஜை கேட்குறோம்ல, அது செகண்டரியா இருக்கட்டும்ன்றேன் நான். பிரைமரி உங்களோட பைபிள் ரீடிங், பைபிள் ஸ்டடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆகணும்? எத்தனை கோடி எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பண ஆசையோட சொன்னீங்கன்னா ₹1 கூட வராது. நான் அப்பயே சொல்லிடுறேன். நான் ஒரு 1,00,000 கோடி எதிர்பார்க்கிறேன், சத்தியமா எதிர்பார்க்கிறேன். எனக்கு 1,00,000 கோடி பத்தாதுன்னு சொல்றேன் நான். எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பா என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஆசையாக ஒரு கோட் வாங்கினேன், எனக்கு பிடிச்ச கலர், ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஒரு கோட் வாங்கினேன், பிடிச்சது, பயங்கர பக்கா ஃபிட்டிங், சூப்பராக. சென்னையில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் போட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச தம்பி வந்தார், நம்ம மிஷினரி தம்பி ஒருத்தர். ஆண்டவர் சொன்னார் கழட்டி கொடுத்துரு அப்படின்னாரு. விலை உயர்ந்த ஒரு கோட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பண்ண, நீங்க கொடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஏன்னா உங்களுக்காக நீங்க வாழ்ற இதை இழந்துட்டீங்க. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாங்க நீங்க உயிரோட இருக்கீங்க.
மற்றவங்க ஆசீர்வதிக்கு தான் உயிரோட இருக்கீங்க. சொல்லுங்க, நான் உயிரோட இருக்கிறது, நான் சாப்பிட்டு குண்டாயி கார் வாங்கி பங்களா கட்டா இல்லை, நான் உயிரோட இருக்கிறது மற்றவங்களை ஆசீர்வதிக்க. இதுதான் உங்களோட நோக்கம். சொல்லுங்க, என்னோட நோக்கம் மற்றவங்களை ஆசீர்வதிப்பது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் உங்களோட விஷன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் மூலமா அநேகர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி மாறிட்டீங்கன்னா எழுப்புதல் வந்துருமா? ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறதுனால எழுப்புதல் நினைச்சுக்காதீங்க, அது அணிஞ்சு போயிடும். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட காமிச்சிட்டார் உண்மையான எழுப்புதல் என்னன்னு சொல்லி. He is going to raise from the small to the elder. அதுக்கு தான் விதையை போட்டுட்டு இருக்கோம். Hallelujah, you are going to raise. நீங்க எழும்ப போறீங்க கர்த்தருக்காக. Hallelujah. அதுக்குண்டான காரியங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலு. ஆமாவா இல்லையா? ஏங்க ஒரு இப்போ உங்களுக்குள்ள வந்து அடிக்கடி இச்சையில் விழுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்களின் இச்சைன்னு வச்சுக்கோங்க. இதை சாதாரணமாக சாதாரணமாக விட்டுறாதீங்க. கிருபைப்பா, என்னதுப்பா? கிருபைதான்ப்பா, நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், கிருபைதான் அப்படின்ட்டு அதிலே கன்னியூ பண்ணிடாதீங்கன்ற, மாட்டிக்குவீங்க. சில காரியங்கள்லாம் சொன்னால் கஷ்டமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் ஆசை, பணத்து மேலே ஒரு விருப்பம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வார்த்தையை வச்சு அதை டீல் பண்ணுங்கன்றார். வார்த்தையை வச்சு டீல் பண்ணுங்கன்ற. பாருங்க, ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிறவன் என்ன பண்ணுறான்? தன் இருதயத்தில். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இருதயத்தை தான் சொல்கிறாரு. இதை சரி பண்ணு, இதை நீ பார்க்க மாட்ட. ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்று தான் உங்களுக்கு பண்ணுறேன். என்னன்னா, இதுக்கு நேரம் உங்களை வழி நடத்துகிறேன். வேற எந்த ஒரு மந்திர தந்திர மாயாஜாலங்கள்லாம் நான் சொல்லலை. வார்த்தைக்கு நேரம் வழி நடத்துகிறேன். இது உங்களுக்கு லைட்டை கொடுக்கும். இந்த லைட் உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு எல்லாம் போன மாதிரி போயிடாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, டாடி என் கிட்ட அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா, மன்னியாமை இருந்துச்சுன்னா, இச்சை இருந்துச்சுன்னா மன்னிங்க. சொல்லுங்க, மன்னிங்க. டாடி, என்ன உங்க ரத்தத்தினால கழுவுங்க. மாம்சத்தையும் ஆவியிலும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இங்க ஆவின்னு சொல்றது உங்க இருதயத்தை சொல்றாரு. your flesh and your heart, உங்கள் மாம்சமும் உங்கள் இருதயமும் அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும். உண்மையான இருதயத்தோட சொல்லுங்க. இதை சொல்லவே நிறைய பிரேக் ஆகும். இங்க ஹோலி ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, டாடி ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, இனி உங்க சித்தத்துக்கு சொல்லுங்க. இவ்வளோ நாள் என் சித்தத்துக்கு நான் வாழ்ந்தேன், என் விருப்பப்படி வாழ்ந்தேன். இதனால தான் பிசாசு விழுந்து போனான். இந்த பிசாசோட செய்கை, இந்த பிசாசின் செய்கை என் வாழ்க்கையில இருக்க கூடாது. என் வாழ்க்கையில இருக்க கூடாது. உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க விருப்பத்துக்கு நான் வாழ்வேன். உங்க விருப்பத்துக்கு நாங்க வாழ்றோம். சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, டாடி உங்க சித்தத்தின்படி. டாடி உங்க சித்தம். டாடி முழு இருதயத்தோட உங்க சித்தத்தின்படி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என் விருப்பம் இல்லை. நல்லா கவனிங்க, நிறைய இடத்துல ஆவியானவர் காமிக்கிறாரு. பிசாசு பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க சுய விருப்பத்தை கர்த்தர் உடைக்க முடியுமா? நீங்க விட்டு கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு சித்தம் இல்லாத உங்களால விட முடியுமா? இப்ப விட முடியலன்னா அதுக்குண்டான வேலையை செய்யுங்க. வார்த்தையை படிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றது பாருங்க, ஜீம்பூம்பா உங்களுக்கு ஹீல் ஆயிடும், உங்களுக்கு சுகமாயிட்டு போயிடுவீங்க. ஆனா திரும்ப அந்த பிரச்சனை வரும். ஏன்னா உங்ககிட்ட அக்கிரம சிந்தை இருக்கும், ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட குறையா இருக்கும், அது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நியாய பிரமாணத்தை பேசல, தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க.
தேங்க்யூ ஜீசஸ். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறேன். உங்க மாம்சத்திலும் இருதயத்திலும் எல்லா அசுத்தமும் நீங்கி அவருடைய வார்த்தை என்னும் திருமுழுக்கினால் நீங்க சுத்திகரிக்கப்படுங்க. அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாடி மேலான காரியங்களை வச்சிருக்காரு உங்களுக்கு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நான் சொல்றத விசுவாசிச்சு உண்மையா நீங்க செய்யறவங்களுக்கு நிறைய கதவுகளை கர்த்தர் தருகிறார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு தேவ மனுஷனார் இந்த நேரத்தில் சொல்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அநேக கதவுகளை கர்த்தர் திறக்கிறார் உங்களுக்கு. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். அப்படியே ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கார். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். டச் எவ்ரி ஒன், டச் எவ்ரி ஒன், டச் எவ்ரி ஒன். இயேசுவே டச் எவ்ரி ஒன். ஹோலி ஸ்பிரிட் அவங்க இருதயத்தில் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. அவங்க கண்களை திறந்தரலுங்க. டாடி இந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது டாடி. இந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறியே ஆகணும். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்கப்பட்டே ஆகணும். சில காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வந்தே ஆகணும். எஸ், கர்த்தர் அதுல பிரியமா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Holy Spirit. சொல்லுங்க, ஆவியானவரே என்ன நிரப்புங்க. ஏன் முயற்சினால பண்ண முடியாது. உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நீரே அதை செய்கிறீர். பாருங்க, உங்களுக்குள்ள ஆவியானவரே அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார். உங்களை பூரணப்படுத்துகிறவர் ஆவியானவர். உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துறது ஆவியானவர். வார்த்தையோடும் ஆவியானவரோடும் ஒரு க்ளோஸ் ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் இந்த நாள் அநேகருக்கு உண்டு பண்ண போகிறார். எஸ், சொல்லுங்க. ஓ ரபா பாஷி அந்தரா லேப்ரா காலா பிரஹேனி அந்தரபா. எஸ், வார்த்தையோடும் சொல்லுங்க. வார்த்தையோடும் ஆவியோடும். ஓ தேங்க் யூ லார்ட். வார்த்தையோடும் ஆவியோடும், வார்த்தையோடும் ஆவியோடும், வார்த்தையோடும் ஆவியோடும், வார்த்தையோடும் ஆவியோடும். ஓ ரபா மாஷேகே. வார்த்தையோடும் ஆவியோடும், வார்த்தையோடும் ஆவியோடும், வார்த்தையோடும் ஆவியானவரோடும். சொல்லுங்க, பாவத்தை இயேசு ஆக்கினைத்திற்குட்படுத்தினார். இயேசு பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். எனக்காக ஜெயித்தார். பாவம் இப்ப ஒண்ணுமே கிடையாது. பாவத்துக்கு வல்லமே கிடையாது. இயேசு, இயேசு என்ற நாமம் தான் வல்லமை உள்ளது. எல்லாத்துக்கும் மேல வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. பயப்படவே தேவையில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பைபிளை படிச்சு இது செய்யாத, இது பண்ணாத, இதை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை காத்து கொண்டீங்கன்னாவே போதும். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார். நீ உன்னை சுத்தமா காத்துக்கோடா, அது போதும். உன்னை பரிசுத்தமா காத்துக்கோ, காத்துக்கோ. நீ வாழாத, உன்னால வாழ முடியாது பரிசுத்தமாலாம். அப்ப எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வசனத்துல இரவும் பகலும் படிச்சு படிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது லைட் எரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன், காத்துக்கொள்ள முடியும். யாரையாவது மன்னிக்காம இருக்கனா, வசனம் படிக்கும்போது குத்தும். ஏய் மன்னிச்சிரு, மன்னிச்சிருவேன். வசனத்தின்படி உங்களை காத்து கொண்டீங்கன்னாவே போதும். ஆவியானவர் உங்களுக்குள்ள செய்ய. உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். இதுதாங்க ஆண்டவருக்கு தடை. வேற எதுவுமே தடை கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா வேற ஏதாவது தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாஸ்டர்ஸ், பிலீவர்ஸ் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேற என்ன தடையா இருக்க முடியும்? வேற என்ன தடையா இருக்க முடியும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு? புரியுதா நான் சொல்றது? Why we are not up to the level which God is thinking. ஆண்டவர் நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள ஏன் நம்மளால வர முடியல? அப்ப எது தடையா இருக்கு? ஆண்டவருக்கு எது தடையா இருக்கு?
ஹalleluya, ஹalleluya. நீங்க காத்து கொண்டீங்கனாவே ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுக்கு தான் இங்க பாருங்க, எல்லாம் இந்த பைபிளை 2 வசனத்துல நான் சொல்லிடுவேன். 2 வசனம். ஹalleluya. எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை? ரோமர் 12:1-2 எடுங்க, நல்லா கவனிங்க. இப்படி இருக்க சகோதரரே, பவுல் சொல்றாரு, சபைக்கு எழுதுறாரு, சகோதரரே நீங்கள் கவனிங்க ப்ளீஸ். ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து வைராக்கியமா இருக்காரு. எது தெரியுமா? உங்களுடைய சரீரம். இத லைட்டா எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. ஆண்டவர் சாட்டை எங்க எடுத்தாரு? தேவாலயத்தை கல்லர் குகையா மாத்தினதுனால. இன்னைக்கு ஆண்டவர் காலம் எது தெரியுமா? இந்த சரீரம். இந்த சரீரம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்போ இதை எவ்வளவு கனத்திற்குரியதாய் நான் காத்துக்கொள்ள வேண்டும், நடத்த வேண்டும் என்ற அறிவு நம்மளுக்கு மட்டும் இல்ல, புறஜாதிக்கு இருக்கு. அவனுக்கு இது சரீரம்னே தெரியாது, கரெக்டா சாப்பிடுவான். நம்ம காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் பாவங்க. கிளட்டனி சின். கிளட்டனின்னு என்னது? பெரு வயிற்று தீனி, பாவம். ஏன்னா இங்க சரீரத்தை என்ன பண்றீங்க? டிஃபைல் பண்றீங்க. அப்புறம் பிரஷர் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, அது வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும்? கனமாய் ஆண்டு கொள்ளணும். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க. எங்க ஒப்பு கொடுப்பீங்க? ஜெபத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் பண்ணலனா அக்கிரம சிந்தையில இருப்போம். எங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியும்? எங்க உங்களை பரிசுத்த ஜீவ பலியா அர்ப்பணிக்க முடியும்? when you are alone with God, தேவனோடு தனிமையில பரிசுத்த ஜீவ பலியாய். அப்பா, என்னுடைய விருப்பம் அல்ல, நான் அறிந்து கொண்ட அறிவு கிடையாது, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தோ கிருபை வரங்களோ கிடையாது, உங்க சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களின் பண்ணிட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, தயவு செய்துன்றார் பவுல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? சரீரம் என்னது? யாரோடது? இதை எப்படி ஆண்டு கொள்ளணும்? அதனாலதான் கர்த்தர் உங்க சரீரத்தை ஆண்டு கொள்ள முடியல. சரீரத்தை ஆண்டு கொள்ளும் பொழுதுதான் நீங்க ரூல் பண்ணுவீங்க. ஐயோ, இன்னைக்கு குழந்தையா உட்காந்து இருக்கோம். கர்த்தர் ரொம்ப அவருடைய இருதயம் வேதனைப்படுது. சத்தியம் ஒழுங்கா புரியல, பல்ப் எரியல, இன்னும் மாம்சத்திலே உட்காந்து இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுது. இன்னும் 30 வயசாயும் குழந்தை மாதிரி உட்காந்துருக்கே, இதுக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னும் பாவம் பண்ணிட்டு இருக்கே. துணிகரமா என் சரீரத்தை கனமா ஆண்டு கொள்ள தெரியலையே, இது என்னோட ஆலயம் சொல்லிட்டேனே, இதை நான் விலைக்கரையமா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் அவங்க இஷ்டத்துக்கே வாழ்றாங்களே. ஏங்க, உயிரை கொடுத்து உங்களை விலைக்கரையமா வாங்கியிருக்காருங்க. உங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியுமே கிடையாது. ஆண்டவர் அடிமையா இருக்க சொல்லல, ஒப்பு கொடுக்க சொல்றாரு. நான் உன்னை பாத்துக்குவேன், நீ 1 ரூபாய்க்கு கூட நீ அலைஞ்சு தெரிய மாட்டீங்க. God wants to take your life completely in his hands. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை முழுவதுமாய் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். அறகுறையா இல்ல, சொல்லுங்க முழுவதுமாய். கொடுப்பீங்களா? முழுவதுமா. என் மாம்ச இச்சை விருப்பத்தின்படி அல்ல, முழுவதுமாய் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக அனுதினமும். சொல்லுங்க, எப்போ? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் let him take up his cross daily. பைபிளை படிங்க.
அனுதினமும் daily taking up his cross and follow him. Following him is God's will. Following his guidance is God's will. ஆவியானவருடைய வழி நடத்துதலின் படி போறதா தேவனுடைய சித்தம். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க அவருடைய சித்தத்திற்கு, சொல்லுங்க அவருடைய சித்தத்திற்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு இதோட வேல்யூ புரியல. நான் பேசுறதுனால அல்ல, இங்க ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க ஹalleluya. The presence of the Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. We give you all glory, honor and praise. In Jesus' mighty name we pray. Amen. Amen.